அதனால நான் லீகலா எதுவுமே இதுவரையும் பண்ணது கிடையாது. ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மொத்த பெரிய ஏமாத்திருப்பாரு நம்ம சுதர்சன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் அப்படின்ற ஒரு பொய்யை சொல்லி தானே அவர் 1.6 மில்லியன் சப்ஸ்கிரைப் வச்சிருக்காரு. அந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டாப் யூடியூபரும் பரிதாபப்பட்டு கமெண்ட் போட்டிருப்பாரு, எல்லார் தலையிலையும் முறக அடிச்சிருப்பாரு. இப்போ ரீசெண்டாக வரதட்சணை கொடுமையில் மாட்டியிருப்பார். பாலிமர் நியூஸில் பார்த்தேன், பிரபல யூடியூபர் சுதர்சன் மீது வரதட்சணை கொடுமை வழக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. மருத்துவரை காதலித்து திருமணம் செய்து டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்சன் மீது வரதட்சணை புகார். தெரியும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருந்திருக்காங்க. அந்த லட்சணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காசை கேட்டு அனுப்பிச்சிருக்காரு. ஏற்கனவே கல்யாணம் பண்ணும்போது ஒரு 30 பவுன் நகையும் ஒரு 5 லட்ச ரூபாய் காசு, அதுக்கப்புறம் பொருளெல்லாம் சீர்வரிசைலாம் செய்வாங்க பார்த்தியா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கின்னு தான் இருந்திருக்காரு. அதை தவிர்த்து இப்போ புதுசாக வீடு கட்டுறாரு போல இருக்குது. அந்த சமயத்தில் காசு வந்து தேவைப்பட்டிருக்கு போல இருக்குது. அவங்க மனைவியை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு இது பண்ணியிருக்காங்க. அவங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இது பர்சனல் மேட்ரு, இது எதுக்கு நம்ம தலையிடணும் அப்படின்னு தான் ஸ்டார்டிங்கில் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்கும்போது இதை கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனைவியே கொடுத்துருக்காங்க போல இருக்குது. மனைவி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம எப்படி பேசாமல் இருக்க முடியும்? நீங்கள் நியூஸை பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். காதல் மனைவி அளித்த புகாரின் பேரில் சுதர்சன், அவரது தாய் மாலதி, தந்தை சுந்தர்ராஜன் உள்ளிட்ட 5 பேர் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை. இதை எவனாவது பர்சனல் விஷயம் நீ ஏன் பேசுகிற அப்படின்னு எடுத்துன்னு வந்தீங்கன்னா ஏதாவது திட்டி விட்டுருவோம் பார்த்துக்குங்க. ஏன்னா வரதட்சணைன்றது ஒரு காமனான விஷயம். அதை கொடுமை பண்ணி கேட்டு பெண்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா சில வன்முறையான ஒரு விஷயத்தை நடத்துவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாரும் பேசி ஆகணும். ரீசண்டாக கூட ஒரு விஷயம் நடந்திருக்கும். இது மாதிரி வரதட்சணையாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை கொடுமை பண்ணி அந்த பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணி இறந்துருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஒரு காமனான விஷயம். இது பர்சனல் மேட்டர்னு சொல்லிட்டு அறிவு கட்டுத்தனமாக எவனும் பேசின்னு இருக்காதீங்க. ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுதர்சன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாலே பேர் ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூவில் பார்க்கும்போது எனக்கு உண்மையாகவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. தலைவர் இந்த வேலையெல்லாமா பார்க்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எதனா பொய் கேஸ் எதனா போட்டிருப்பாங்க யார் அப்படின்னு யோசித்தேன். பட் இருந்தாலும் தைரியமாக ஒரு நியூஸ் சேனலில் போடுறாங்க, அது அவங்க மனைவி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஸ்ட்ராங்காக அதில் இருக்குது. அப்புறம் எப்படி பொய் கேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். நம்ம சுதர்சன் ஸ்டார்டிங் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு மறந்துருப்பீங்க. நான் திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன், பார்த்துட்டு வந்துருங்க. அது என்ன ப்ராடக்ட், அது எப்படி ஒர்க் ஆகும், ஆடியன்ஸ்க்கு அது வந்து எங்கேஜ் ஆகுமா, அது எக்ஸைட் பண்ணுமா, அதனால என்ன யூஸ், இதை கண்டென்ட்டா மாற்ற ஃபர்ஸ்ட் பேமெண்ட் அதான் அவங்களோட தாட்டாவே இருந்தது. ஃபர்ஸ்ட் பேமெண்ட் அதுதான் அவங்க தாட்டா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் பேச்சை போட்டாரு பாருங்க. எப்பேற்பட்டவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாந்துருவாங்க. அந்த அளவுக்கு தரமாக பேசி அதான் ஒரு சேனலை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக டெவலப் பண்ணி விட்டாரு. நான் என்ன கேட்குறேன்னா, ஸ்டார்டிங்கில் கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது வரதட்சணை கேட்குறதே தப்பு. அதுலேயும் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 சவரன் நகையும் போட்டு 5 லட்சம் காசையும் கொடுத்து தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அந்த சமயத்தில் போயிட்டு நீ வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு காசை கேட்டு அமுச்சு விட்ற. ஏன் நீ நினைக்கும் போதெல்லாம் அவங்க சொத்தை எழுதி எடுத்துன்னு வந்துக்கினே இருக்கணுமா? ஏன்பா சுதர்சன், உனக்கு எவ்வளவுதான் பணம் தேவைப்படும், இதில் அடுத்தவங்களை குறை சொல்கிற. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி மைண்டடாக இருந்தாங்க, அவங்களுக்கு காசு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட எச்சத்தனமாக தான் இப்போ மிஸ்டர் சுதர்சன் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பதில் சொல்ல போறாருன்னு தெரியலைங்க. அப்படி பேசி கிட்டத்தட்ட 1.6 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ், கிட்டத்தட்ட 174 வீடியோ தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசத்துலேயே வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரமாக பேசி விட்டுருப்பாரு. அந்த கான்ட்ரவர்சியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போய்கிட்டே இருந்துச்சு. யார் மேலே தப்பு, டெக் பாஸா டெக் சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. நானே வந்து பார்த்தீங்கன்னா மொதல் வீடியோ மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஏதோ பரிதாபப்பட்டு ஃபர்ஸ்ட் வீடியோவில் எல்லாரும் ஏமாந்தாங்க பாருங்க, அது மாதிரி ஏமாந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ நியூஸை பார்த்தேன் நான். இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த வீடியோ போட்டு இது மாதிரி டெக் சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா வரதட்சணை கொடுமை வழக்கு அவங்க மனைவி போட்டிருக்காங்க அப்படின்னு நியூஸில் போட்டாங்க. இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23 ஹவர் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துட்டாங்க. பக்கத்துலேயே பாருங்கள் 4 ஹவர் ஆகுது அவர் வீடியோவில் ஷார்ட்ஸாக ஒரு வீடியோ வந்திருக்கு. நான் எல்லா கமெண்ட்டும் செக் பண்ணிட்டேன், அதான் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. சில பேர் நினச்சிருப்பீங்க, அட நேற்று போட்ட வீடியோ கூட இன்றைக்கி போயிட்டு நியூஸை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி காட்டும் 4 ஹவர் அப்படிலாம் கிடையாது. ஷார்ட்ஸு, நான் சொல்கிறது ஷார்ட்ஸு. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க 4 ஹவர் ஆகுது. அதில் இருக்கிற எல்லா கமெண்ட்டும் நான் தள்ளி பார்த்துட்டேன். ஒரு கமெண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா 1 டேவோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. வீடியோ போட்டதையும் போயிட்டு எல்லாரும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 4 ஹவர் தான் ஆகுது. நான் என்ன கேட்குறேன்னா,
நியூஸ் சேனல் என்ன சொல்கிறாங்கன்னா சுதர்சன் தலைமறைவு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அது உண்மை இல்லை, அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொய் கேஸு அப்படின்னா உடனே வந்து சேனலில் ஏதாவது பதில் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலிமர் நியூஸில் வந்து 1 டே ஆக போகுது, 1 hour தான் பாக்கி இருக்குது. அந்த நியூஸை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்த்துட்டு 4 hourல ஒரு வீடியோ வருது உங்கள் சேனலில், உங்கள் பேர் டேமேஜ் ஆகுது. அந்த வீடியோவை நீங்கள் ஷெட்யூலில் போட்டு வச்சுருந்தாலும் எவ்வளோ டீம் இருக்குது, எவ்வளோ பேர் இருக்காங்க, அந்த ஷெட்யூலை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நாளைக்கு மாற்றி விடுறதுக்கு ஒரே ஒரு நிமிஷம் தான் ஆகும். அதை பண்ணிவிட்டு முதல்ல இந்த விஷயம் என்னவோ அதுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நிரூபிக்கணுமா நிரூபிக்க கூடாதா? அப்படி இல்லைன்னா உங்கள் டீம்மேட்டுக்கிட்ட சொல்லி இது மாதிரி எல்லாம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களையாச்சும் பேச வைக்கணும். இது எதுவுமே கிடையாது. அசால்ட்டாக ஷார்ட்ஸ் வீடியோ வருது, என்ன இது அப்படியே நார்மலாக ஒன்றாவளை போல இருக்குது, வீடியோலாம் வருது, எல்லாம் மறந்துட்டு போயிடுவாங்க. அப்படி எதனா ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்களா என்னன்னு எனக்கு புரியல. ஏன்னா ஒரு மாஸ்டர் பிளான் போடுறவர் தான் இவர். அப்படிப்பட்ட மைண்ட் செட்டில் கூட இருக்கலாம். வந்து எக்ஸ்பிளைன் கொடுக்கணும். ஏன்னா வீடியோ வந்து உங்கள் பேர் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படுது. வீடியோ வந்து பாலிமர் நியூஸில் 1 டே ஆக போகுது, 4 hourல உங்கள் சேனலில் வீடியோ வருது. தலைமறைவுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எதுவுமே பேச மாட்டீங்களா? அப்போ என்ன குற்றத்தை ஒத்துக்கந்தா கணக்கு, எங்கேயோ பயந்து ஓட்டதா அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஸோ அப்படி தான் இது வரைக்கும் நானும் நினச்சிட்டு இருக்கேன். நீங்கள் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்தா அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை டிலீட் பண்ணுறேன். ஓகேங்களா? இது நியாயமான பேச்சு தானே? பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க மனைவியே கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் பார்த்தீங்கன்னா பொய் கேஸ் எல்லாம் கிடையாது. இவர் மேலே சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க மனைவி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக போயிட்டு கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இன்னொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ரிதன்யா அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா வரதட்சணை கொடுமை பண்ணி அங்கேயும் போக முடியாமல் இங்கேயும் போக முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசி ஆகணும். ஸோ இது மாதிரி தாங்க. ஓகேங்களா? இங்கே சுதர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணியிருக்காங்க. அவங்க மனைவி வந்து பார்த்தீங்கன்னா போல்டாக போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்க, இது மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே மாதிரி எல்லாரும் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் நம்மளால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணின்னு இருக்க முடியாது உட்காந்துங்கன்னு. அங்கே பாதிக்கப்படுறாங்க பாருங்கள், இப்போவும் பாதிக்கப்பட்டுன்னு இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வழி தெரியும். ஓகேங்களா? முள்ளு குத்தனவுக்கு தான் ஐயோ அம்மான்னு கால் வலிக்குதுன்னு கத்துவான். உட்காந்து நம்ம என்ன வேணால் அட்வைஸ் போடலாம், இது மாதிரி பண்ணக்கூடாது அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மனநிலையை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுறது, அனுபவிக்கிறது கஷ்டம். அனுபவிக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் தெரியும் ரொம்பவே கஷ்டம். அப்போ இது என்ன பண்ணும்? உடனே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வரதட்சணையை வாங்குறவன் கொடுமை பண்ணுறவனை பயங்கரமாக பேசி விடணும். ஸ்டார்டிங் அந்த பயத்தை ஏற்படுத்தணும். எப்பயுமே வந்து அன்பால சொன்னால் அவனே கேட்க மாட்டான். சட்டமே எதுக்கு? ஒருத்தனை பயன்படுத்த, அவன் தப்பு பண்ணக்கூடாது, நீ தப்பு பண்ணால் இப்படி தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பயன்படுத்துறது தான் ஒரு சட்டமே. ஸோ அதே மாதிரி இந்த ஆள் இருக்கான், இவனை பற்றி ஏதோ அவன் பேச வருது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சட்டகமாக பேசணும்னு நான் பார்க்குறேன். ஓகேங்களா? இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 சவரனுங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 500 பவுன் வந்து பார்த்தீங்கன்னா நகை வந்து கேட்டிருக்காப்புல. ஆனால் அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா 300 பவுன் நகை போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 லட்ச ரூபாய் காரு கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு. கல்யாணம் பண்ணிட்ட பிறகு இன்னும் 200 பவுன், இன்னும் 200 சவரன் வந்து பவுன்னாலும் சவரனாலும் ஒன்று தான் நினைக்கிறேன். அது எங்கே போச்சு, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடும் போது எதுக்குமே நிம்மதியாக உடக்கானாங்க. எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுக்கின்னு, எதையாவது துன்புறுச்சிக்கின்னு, மன உளைச்சலை வந்து ஆளாக்க வச்சு கேவலமாக பேசிக்கின்னு. இத்தனைக்கும் இந்த இவன் இருக்கான் பார்த்தீங்களா, இவனுடைய அப்பா அம்மாவும் இதே கேஸு தான். இப்படி தான் பண்ணுறது, கொடுமை பண்ணுறது, புள்ள பேச்சை கேட்டுக்கின்னு. புள்ள குடிக்காரனாலும் கெட்டவனாகவும் இருந்தால் திருத்த வேண்டியது அவங்க அப்பா அம்மா. அவங்க அப்பா அம்மா கூடயே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துக்கின்னு குடும்பமே இப்படி பண்ணால் யார்? ஒரு குடும்பத்தில் ஒருத்தராச்சும் நல்லவளாக இருந்தால் வச்சுங்களேன் ஏதாவது சொல்லுவாங்க. இவங்க குடும்பமே இப்படி கேடு கட்ட குடும்பமாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்டேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்ல முடியல. ஏன்னா அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்படுறாரு, கஷ்டப்படுறாரு, எல்லாம் பேசுகிறாரு. ஆனால் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, அந்த எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. இது மாதிரி ஒருத்தனுக்கு ஒரு இது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் என் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுச்சு, அதை நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னாரு பாருங்க. அந்த இடத்த பக்கத்தில் நான் இருந்தேன்னா செருப்பை கைக்கு அப்படியே சப்புன்னு அடிச்சிருப்பேன். எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. இது மாதிரி சொல்கிறதாலேயே வந்து பார்த்தீங்கன்னா எந்த பெண்களும் அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது. புரியுதுங்களா? அங்கேருந்து இங்கே வந்தால் வச்சுக்கேன், அப்பா அம்மா அட்ஜஸ்ட் பண்ணி வாழுமா, என்ன பண்ணுறது, இது பண்ணி கொடுத்துட்டோம், இப்படி தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அந்த பக்கம் போனால் கொடுமை பண்ணுவாங்க. அப்போ என்ன தான் பண்ணுறது? ஸோ பேரண்ட்ஸோட மனநிலையும் மாறணும். இந்த இடத்த போயிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கும் போதே, இங்கே பாருமா, உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு, நீ எப்போ வேணால் வீட்டுக்கு வரலாம், எது வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதல் சொல்லி அனுப்பணும்.
போகும்போதே எல்லா பேரண்ட்ஸும் எப்படி தெரியுமா இப்போ இருக்கிற மைண்ட் செட்டு, இங்கே பாரு அங்கே போயிட்டியா புருஷன் அடித்தாலும் சரி உதைச்சாலும் சரி, ரெண்டாவது இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது, புருஷனே கதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்ற பேரண்ட்ஸு இப்போ நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா சில பெண்களும் அந்த கொடுமையெல்லாம் தாங்கிக்கின்னு வேற வழியே இல்லாமல் பல்ல கடிச்சின்னு இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் இப்போ இருக்குதுங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அந்த தப்பு பண்ணாங்க பார்த்தியா அந்த குடும்பம், அந்த குடும்பத்தையே ஆயுள் தண்டனை கொடுக்கணும். அந்த வரதட்சணையை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்கினாங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் அவங்க பேரண்ட்ஸுக்கிட்டே கொடுக்கணும். இதுதான் கரெக்டான ஒரு தண்டனை. இதை தவிர்த்து காசு பணம்லாம் விளையாடி சட்டம் வந்து ஜல்லிக்காண்டில் இருக்கிற ஓட்டை மாதிரி அப்படியே பணம் இருக்கிறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டை கதவை திறக்கும், அதில் போயிட்டே இருப்பானுங்க. கொஞ்ச நாளில் நம்மளும் மறந்துடுவோம், அவங்களும் என்ன பண்ணிட்டு தப்பிச்சு போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அவங்களுக்கு சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான தண்டனை கிடைக்கணுங்க. ரைட்டு, சுதர்சன் அவங்க மனைவி வந்து பார்த்தீங்கன்னா போல்டாக போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் எல்லாருமே இருக்கணும். அட நம்ம புருஷன் தானே, இன்னைக்கு சரியாயிடுவாரு, நாளைக்கு சரியாயிடுவாரு, இவ்வளோ நாள் நம்மளை எப்படி பார்த்துருந்தாரு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. உங்கள் பணத்துக்காக உங்களை ஒரு பொருளாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து இருந்தது. காசு தேவைப்படும் போது உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு இதை வாங்கினுவா அதை வாங்கினுவா அப்படின்னு சொல்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க கூட அப்படி நல்லா பழகி இருந்தது. உங்ககிட்ட அப்படி வலுக்கட்டாயமாக காசு கேட்குறவன் உண்மையாக இருக்க மாட்டான். ஓகேங்களா? பணத்துக்காக தான் இருக்கிறான்னு அர்த்தம். அப்படிப்பட்டவங்கள நீங்கள் வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. டைவர்ஸ் கொடுத்துட்டு தனியாக கூட இருந்துக்கலாம் அம்மா வீட்டில். ரைட்டு, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ நம்ம சுதர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இது 100% ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா இதை விட மோசமாக பேச வேண்டியதாக இருக்கும். எசகு பெசகா ஒரு 1% இவர் மேலே நியாயமாக இருக்கா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு வாரத்தில் ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்ஸ் பேரை தெரியல, படம் பேர் கூட பைரட் ஆஃப் த கரேபியன் நினைக்கிறேன். அதில் அவங்க வைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ மேலே ரியல் லைஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொய் கேஸை போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே நடக்குமான்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? நான் சொல்கிறேன், இத்தனைக்கும் 99% இப்போ வரைக்கும் இவர் எக்ஸ்பிளைன் கொடுக்காத வரைக்கும் 100% ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா வீடியோக்கு இதுக்கே ஸ்ட்ரைக் கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் அடுத்த வர வீடியோ இதை விட கேவலமாக மோசமாக இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸ்டார்டிங்கில் வீடியோ போட்டு ஆர்கானிக் கண்டென்ட் பண்ணுவேன், நான் நல்லவன், காசுக்கு ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு எதோ கதையை விட்டுட்டு எல்லாத்தையும் பண்ணாப்புல. ஆனால் ஒன்று, எவ்வளோ சீக்கிரம் அடுத்தவங்களை அடித்து நீ மேலே வந்தியோ, ஏற்றி விட்டவங்களையே ஏரிநிலை ஏற்றி விட்டவங்களே எட்டி வச்சு மேலே வந்தியோ, அந்த ஏறும் போதே வந்து பார்த்தீங்கன்னா சர்ன்னு கீழே இறங்கிட்டேன். எவ்வளோ வேகமாக ஏறினியோ அவ்வளோ கீழே நீ வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிட்டேன். ஸோ வாழ்க்கையும் இதே மாதிரி தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் எல்லாரும் ஏமாத்திட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம், பொய் சொல்லிட்டோம், நம்ம பெரியார் ஆகிட்டோம், மக்கள் நம்ம நம்பிட்டாங்க, எல்லாரையும் முட்டாளாகிட்டோம்னு நினைப்பீங்க. ஆனால் ஒரு நாள் அந்த உண்மை தெரிய வரும்போது அது அப்படியே உங்கள் பேர் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணிட்டோம். அதுக்கு எக்ஸாம்பிள் மிஸ்டர் சுதர்சன் அவர்கள். பார்ப்போம் அடுத்த வீடியோவில் என்ன நடக்குதுன்னு.